ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டிலையே பன் பட்டர் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடி அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லோ ஸ்பீடில் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்த பிறகு இது கூட ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டையும் இது கூட சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அகாரோவில் எலகண்ட் மாடல். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1400 வாட்ஸு. இந்த பவுலோட கெப்பாசிட்டி 5.5 லிட்டர். இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு ரொம்பவே ட்ரையாக இருக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இதில் எக்ஸ்ட்ராவாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இது கூட 40 கிராம் அளவுக்கு பட்டரை சேர்த்து திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பசைஞ்சிக்கலாம். இப்போது இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இதை மூடி வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாவு நல்லா டபுள் த சைஸ் உப்பி வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து பாருங்கள், இந்த மாவு நல்லா இந்த மாதிரி உப்பி வந்துருச்சு. இப்போது இதை இன்னொரு டைம் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு இதை நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த டோட்டல் மாவுலேருந்து 5 பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். எல்லாமே ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பண்ணி மேலே எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுருக்க நம்மளோட மாவை நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். பேக்கிங் ட்ரேயில் நான் அடியில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வைக்கும் போது கொஞ்சம் நல்லா கேப் விட்டு வைங்க. ஏன்னா நம்ம இதை திரும்பவும் ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே வைக்க போகிறோம். இது திரும்பவும் கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆகும். இதை இப்போ மூடி வச்சு ஒரு 40 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம மேலே நல்லா ப்ரௌன் கலர் வரதுக்காக எக் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் இதை உள்ளே வச்சு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 170 டிகிரி செல்சியஸில் இதை 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம பாட்டம் ரேக்கில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அவன்லேருந்து வெளியில் எடுத்த உடனேயுமே நம்ம மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி வச்சிடலாம். அப்போ நமக்கு மேலே காயாமல் இருக்கும். இது நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்கு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா சாஃப்டாக சில்கியாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 50 கிராம் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரையை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பன்னும் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்றத. இப்போ இதை சென்டராக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன் சைடு பட்டர் அப்ளை பண்ண போகிறோம், இன்னொரு சைடு ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டியான பன் பட்டர் ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.